வணக்கம். மே 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களோட டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வுகளுக்காக இன்னைக்கு நியூஸ் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டடி செஷனை நம்ம மாத்த போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, வாங்க செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற தலைப்புகள் தேசிய அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், முக்கிய நியமனங்கள், அப்புறம் வழக்கம் போல நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன வினாடி வினா. முதல்ல தேசிய அரசியல் மற்றும் ஆளுகை, அதாவது உங்களோட ஜிஎஸ் பேப்பர் 2க்கான மிக முக்கியமான பாலிசி அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 37,500 கோடி ரூபாய். இந்த பெரிய நம்பரை நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நாடு அதிகமா எல்என்ஜியை இறக்குமதி செய்யறது குறைக்கிறதுக்காக நிலக்கரி மற்றும் லிக்னைட் எரிவாயுவாக்கம், அதாவது சர்ஃபேஸ் கோல் அண்ட் லிக்னைட் கேசிஃபிகேஷன் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை இந்த மாபெரும் தொகையை ஒதுக்கி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா லீட்ஸ் 2025 ரிப்போர்ட். இதுல இப்ப புதுசா ஒரு 4 அடுக்குமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேபிள்ல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கேட்டகரி எக்ஸாம்பிளர்ஸ். இந்த டாப் லிஸ்ட்ல தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மிசோரம் அப்புறம் டெல்லி இடம் பிடிச்சிருக்கு. இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான தரவுகள் எக்ஸாம்ல எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைய, அதாவது எம்எஸ்பியை ஏத்திருக்காங்க. குறிப்பா சாதாரண நெல்லுக்கான விலை இப்போ ஒரு குவிண்டாலுக்கு கரெக்டா 2,441 ரூபாய நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கம் வந்தோனா இது உண்மையிலே ஒரு பெரிய மைல்கல். இந்தியாவோட முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியில அமையப்போகுது. இதுக்காக முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதோட வருடாந்திர திறன் 2.5 மில்லியன் கிராஸ் டன். அதோட இதுல இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியும் பயன்படுத்த போறாங்க. ஜிஎஸ் பேப்பர் 2ல இன்னொரு முக்கியமான நம்பர் இருக்கு, 189.79 கோடி ரூபாய். இது எதுக்குன்னா புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் வாங்கியிருக்கிற மிசோ இஞ்சியை டெவலப் பண்றதுக்காக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மிசோரம் இஞ்சி மிஷனுக்கு இந்த நிதியை ஒதுக்கியிருக்கார். அடுத்து பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறை. நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3 செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க நடந்திருக்கிற ரெகுலேட்டரி சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புற விஷயத்துல 2016ல இருந்த ரூல்ஸ் படி ஃபின்டெக் கம்பெனிகள் பேங்க் கூட சேர ஆர்பிஐ கிட்ட முன் அனுமதி வாங்கணும். ஆனா இப்போ அந்த முன்கூட்டிய அனுமதி வாங்குற சிஸ்டத்தை நீக்கிட்டாங்க. இதனால சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில முதல் முறையா ஒரு தைவான் பேங்க் அவங்க பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுதான் சிடிபிசி பேங்க். இந்தியாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுல கிராஸ் பார்டர் ஃபினான்சிங்கை இம்ப்ரூவ் பண்றதுதான் இதங்களோட மெயின் ஃபோக்கஸ். அடுத்து நம்ம டாபிக் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல இந்த புது உயிரினங்கள் பத்தின கேள்விகள் ரொம்பவே எதிர்பார்க்கலாம். இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் ZSI நாகாலாந்துல 2 புது சிலந்து இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேரை கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. செக்ரஸ் நூடு அப்புறம் செக்ரஸ் பென்ஷுன்யூ. வடகிழக்கு இந்தியா எவ்வளவு முக்கியமான ஒரு பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கறது இது மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வெப் தேள்களை ZSI மறு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த தேள்களுக்கு சுத்தமா விஷமே கிடையாது. ஆனா எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க அசிட்டிக் ஆசிட் மாதிரி ஒரு திரவத்தை ஸ்ப்ரே பண்ற ஒரு வித்தியாசமான பவர் இதுங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ உங்களோட பிரிலிம்ஸ் ஸ்கோரை பூஸ்ட் பண்றதுக்காக முக்கிய நியமனங்கள் மற்றும் பொது அறிவு தகவல்களை டக்குன்னு பார்த்துடலாம். இந்த டேபிள ஒரு குவிக் லுக் விடுங்க. 3 முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். புதுச்சேரி முதல்வரா ரங்கசாமி 5வது முறையா வந்திருக்கார். உகாண்டா அதிபரா யோவேரி முசவேனி 7வது முறை செலக்ட் ஆயிருக்கார். அப்புறம் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் மேனேஜிங் டைரக்டரா ஆகாஷ் அம்பானி பொறுப்பேற்றிருக்கார். டேட்ஸை பொறுத்த வரைக்கும் மே 15 உங்க மைண்ட்ல லாக் பண்ணிக்கோங்க. அது சர்வதேச குடும்பங்கள் தினம். இந்த வருஷத்தோட தீம் குடும்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தை நல்வாழ்வு. இதையும் மறக்காம படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செஷனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்துட்டோம், ஆக்டிவ் ரீகால் குவிஸ். இது வரைக்கும் பார்த்ததை ரீகால் பண்ணி பாப்போமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த அந்த ஜிஎஸ் பேப்பர் 2 டாபிக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 37,500 கோடி ரூபாய் பட்ஜெட். அது எந்த திட்டத்துக்காக ஒடுக்குனாங்க ஞாபகம் இருக்கா? கரெக்ட், நிலக்கரி மற்றும் லிக்னைட் எரிவாயுவாக்கும் திட்டம். நம்ம எல்என்ஜி இறக்குமதியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ரொம்ப முக்கியமான திட்டம் அது. சரி, இன்னொரு கேள்வி ட்ரை பண்ணலாம். 2.5 மில்லியன் கிராஸ் டன் திறன் கொண்ட இந்தியாவோட முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் எங்க வரப்போகுது?
உங்க மைண்ட்ல தமிழ்நாடு தூத்துக்குடி அப்படின்னு பதில் வந்திருந்தா யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை நீங்க சூப்பரா கேட்ச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு செஷனை முடிக்கிறப்ப உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க டெய்லி படிக்கிற விதம் எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா? இந்த ஆக்டிவ் ரீகால் விளக்க தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். அடுத்த செஷன்ல சந்திப்போம்.